வணக்கம் சென்னை, எப்படி இருக்கீங்க? ஓ வாவ், பேசலாமா கைஸ் ப்ளீஸ்? கைஸ் நான் பேசுறேன் ப்ளீஸ். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாரையுமே பாக்குறதுக்கு. that's why they're so excited. கொஞ்சம் அமைதி அமைதி அமைதி. அவங்க பேசினதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களுடைய அன்பு கொடுங்க. ஒரு அன்கண்டிஷனல் லவ் வந்து தமிழ்நாட்டுல இருந்து உங்களுக்காக இருக்கு. So I'll start crying guys. For starters, அப்பா பத்தி பேசுறாங்க. Thank you so much. I was not expecting that, but thank you. No, we're so proud. We're so proud. I don't know what I was going to say. என்னோட மைண்ட்ல ஒரு ஸ்பீச் இருந்தது, இப்போ எல்லாம் blank ஆயிடுச்சு. தேங்க் யூ so much. எவ்வளோ வாட்டி தேங்க் யூ சொன்னா அது கம்மி தான். I wanted to start with saying that சென்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. If you give me this kind of welcome, I'll never leave. Hi guys. Thank you so much. டாக்ஸிக்ங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான படம். It's such a joy to be coming to Chennai after such a long time இந்த படம்காக. So please நம்ம படம்க்கு இந்த மாதிரி ஒரு வெல்கம் கொடுங்க 26க்கு. நம்ம டீம்ல நிறைய பேர் இங்க இருக்காங்க. So I'd like to take a moment of your time and also thank them. I'd like to start with Yash sir. Sir, நீங்க நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. I'm also one of them. I started being inspired as a fangirl. இப்போ நான் ஒரு co-star inspire ஆயிருக்கேன். Thank you for this. This has been the journey of a lifetime and I'm always very grateful. Venkat sir, thank you for your support throughout this film. And வாழ்த்துக்கள் sir. டாக்ஸிக்காக வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், just வாழ்த்துக்கள் all around. Geetu. I have no idea what I could say. Whatever I say will be less. இந்த மாதிரி ஒரு படம் கிரியேட் பண்ணோம்னா somebody had said earlier, guts வேணும் and support கூட வேணும். You have the guts. You gave me the support. Thank you so much. நம்ம காஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. Thank you so much guys. It's been such a pleasure working with all of you. Sanoop, you are such a chameleon. I didn't recognize you for a minute outside of costume, but hi and congratulations to everybody. Thank you to the Tamil audiences. உங்க எல்லாருக்கும் ருக்மிணி, தேங்க் யூ so much. ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டா பேசுனீங்க. ஆனா உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு தெரியுமா? There's an allegation against you. சொல்லுங்க, என்ன allegation? கேளுங்க இத. ஒரே ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க, ஒரு போஸ்ட் போட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வெடிச்சிருச்சு. என்ன? நீங்க ஒரு விஷயத்தை மாத்தி அமைச்சிட்டீங்க. அதனால வந்து ஒரு பெரிய பிரளயமே ஏற்பட்டிருக்கு. அது என்னன்றத நீங்க எல்இடியை பார்த்தா தெரியும். சோசியல் மீடியா ஃபுல்லாவே வந்து இத பத்தி தான் பேசுறாங்க. ப்ளீஸ் சைடுக்கு வந்து பாருங்க. பெட்ரோல், ஆயில் பிரைசஸ் எல்லாத்தையுமே தாண்டி இதனுடைய பிரைஸ் எகிரிச்சான் உங்களுடைய ஒரு இன்டர்வியூனால. ஓகே, பார்க்கலாம் என்ன இது. எல்இடி ஓ, ருக்மணி பங்க் கோகனட் வாட்டர். கரெக்டா இல்லையா? அவங்க வந்து ஒரு நாளைக்கு 2 இளநீர் குடிப்பேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க. அது வைரலா போயிட்டு பாருங்க, நோ பெட்ரோல் ஒன்லி இளநீர் தேங்க்ஸ் டு ருக்மிணி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஐ எம் வெரி ப்ரவுட். இந்த ருக்மிணி பங்க்ல ஒரு கொஞ்சம் ப்ராஃபிட் ஷேர் எனக்கு கூட. கண்டிப்பா. வெங்கட் சார், டீச் மீ ஹவ் டு டு ஆல் ஆஃப் திஸ் பிசினஸ் ப்ளீஸ். அடுத்தது பாருங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. ருக்மிணி பவர். Now robots charge in coconut water thanks to ருக்மிணி. மேம், ஆக்சுவலா வந்து இளநீ வந்து ஜெனரலி 15 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபான்னு வித்துது. இப்போ என்ன ஆச்சு? இப்போ 50, 70, 90 உங்களால இளநியோட ரேட்டே அதிகமாயிடுச்சு மேடம். நான் பிராண்ட் அம்பாசிடர் தானே, எனக்கு ஃப்ரீ இல்ல. உங்களுக்கு ஃப்ரீ மேடம். கேட்டா எல்லாருமே வண்டியா உங்களுக்காக வந்து இறக்குவாங்க. இன்னொன்னு பாருங்க, நீங்க ஓகேன்னு சொல்லுங்க. தென்னை மரம். When Rukmini says coconut water is the new protein shake. எல்லாருமே ஜிம்ல கூட இளநீரோட தான் உள்ள வராங்களாம். ஒரு கையில டம்பலா, இன்னொரு கையில இளநீரா. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ருக்மிணி? லாஸ்ட் ஒன்.
வாவ். Sahara Desert starts to plant coconut trees and sell those as water thanks to Rukmini. இது பயங்கரமா இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எங்களுடைய அல்டிமேட் கிரியேட்டிவிட்டியை பாருங்க நீங்க. ஈலான் மஸ்க். Oh my god. நிலாவிலே வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரத்தை நட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களால வந்து பாத்தீங்கன்னா நிலால வரைக்கும் போயிருக்கு மேடம் இளநி. எலன் மாஸ்கே அங்க போயிட்டு இளநி தான் வேணும்னு கேக்குறாரு, ஆரம்பிச்சிட்டாரு. செவ்வாய் கிரகத்துல போய் இளநீர் மரத்தை நட்டுறாங்க. மாஸ் வரைக்கும் பாருங்க மேடம். மேடம் நாங்க பசங்க எல்லாம் வந்து ஜெனரலி டீனா ரொம்ப பிடிக்கும். காலையில டீ, மதியானம் டீ, பேசினா டீ, சேடா அந்த டீ. ஆனா இனிமே டீயே கிடையாது, ஒன்லி இளநி. ருக்மிணி இளநி.